பலூனை பாருங்க, எவ்வளோ பெரிய பலூன் வச்சுருக்கு. சரியான பலூன். இந்த பௌர்ணமிக்காக தான் இந்த கிரிவலமே தான். பௌர்ணமி கிரிவலம் மலையொட்டி பௌர்ணமி அழகா தெரியுது பாருங்க. அதனாலதான் இவ்வளோ மக்கள் நடந்து ஈசனை நடந்து வந்துட்டு இருக்காங்க. பௌர்ணமி கிரிவலம். 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பாடு கொடுத்த மாதிரி தான் நித்யானந்தா மடத்துல நேரம் அங்கிருந்து அங்கே வர சாப்பாடு தான். வெரைட்டியா ரைஸு, பொங்கல், சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் முதற்கொண்டு எல்லாம் லைன் மக்கள் இருக்காங்க. நித்யானந்தா வர மக்கள் எல்லாத்துக்கும் வயிறார சாப்பாடு போட்டுட்டு இருக்காப்புல. கிரிவலம் போற மக்கள் எல்லாத்துக்கும். கைலாச திருவண்ணாமலை இதுவும் ஒரு பீடம் தான். இதுவும் ஒரு பீடம் பாருங்க. இதுவும் ஒரு மடம் தான். இது என்ன மடம் யார் வெளியே போடலை, பட் இது ஒரு மடம் தான். இதுவும் இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக மடமாக தான் இருக்குது. அந்த பக்கமும் ஒரு மடம் இருக்குது. அது என்ன மடம்னு பார்ப்போம். ஒரு பீடம் உள்ள பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. தேர்லாம் நிறைய நிக்குது. இங்க ஃபுல்லா அன்னதானம் பாருங்க. தலைவன் இடம் தான் சும்மா களை கட்டுது. இது உள்ள ஃபுல்லா அப்படியே நித்யானந்தா பேசிட்டு இருக்காப்புல. அதில் ஒரு டிவி தெரியுதா, அந்த டிவியில் அவர் கைலாசாவில் இருந்து பேசாப்புல. இந்த டிவியில் நேரடி லைவ் மக்கள்லாம் உட்காந்து பார்த்துட்டோம், சாப்பிட்டுட்டோம், அப்படியே சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த தேர் யாருக்கு தலைவனுக்கான்னு தெரில. பாருங்க எப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்காப்புல. இதுதான் நித்யானந்தா பீடம் பீடங்க பாருங்க. இதுதான் நித்யானந்தா மடம் திருவண்ணாமலையில் இருக்குது. இது வந்து அருள்மிகு சுந்தர மாணிக்கவாசர் அன்னதான அறக்கட்டளைன்னு போட்டிருக்கு. சுந்தர மாணிக்க அன்னதாசர் அறக்கட்டளையில இருந்து இங்க அன்னதானம் போடுறாங்க. இப்படி ஒவ்வொரு அறக்கட்டளையும் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம நித்யானந்தா அறக்கட்டளை, இது சுந்தர் மாணிக்கவாசர் அறக்கட்டளை. இப்படி வாங்கி இந்த கிரிவலம் போறக்கூடிய பாதையில ஒவ்வொரு அறக்கட்டளையா இருக்குது. அதில் அன்னதானங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அடுத்தடுத்த அறக்கட்டைகள் நம்ம லைனா பார்ப்போம் என்னென்ன அறக்கட்டைகள்லாம் இருக்குது. இது ஒரு அறக்கட்டளை. இது வந்து சாந்திமலை அறக்கட்டளைன்னு போட்டிருக்கு. இதுவும் ஒரு அறக்கட்டளை தான் சைடில். ஆனால் அந்த அறக்கட்டளையில் அன்னதானம் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அடிமுடி சித்தர் ஜீவ சமாதின்னு ஒரு சமாதி இருக்குது. இதுவும் சித்தர் சமாதி தான் போல. உங்களுக்கு தெரியும், போர்டில் பேர் இருக்கு. இது ஒரு ஜீவ சமாதி. இது ஒரு சித்தரோட ஜீவ சமாதி. சரிதான் சைடில் பேரு ஸ்ரீ அடிமுடி சித்தர் ஜீவ சமாதி. இந்த இடத்துல ஒரு சித்தர் ஜீவ சமாதியா இருக்காரு. ஆன்மீக புத்தகம்லாம் வாங்கணும்னா அங்கே வரலாம். இது ஒரு ஆன்மீக புத்தக நிலையம் மாதிரி இருக்குது. ஆமாம், நிலையம் தான். உள்ள ஃபுல்லாக ஆன்மீக புத்தகம் வச்சுருக்காங்க. ஆன்மீக வழிபாடு நடக்குது. புத்தகம் ஆன்மீகம் சம்மந்தமாக வாங்கணும்னா அங்கே வந்து வாங்கிக்கலாம். ஃபுல்லாக ஆன்மீக புத்தகமாக வச்சுருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து கிரிவலம் போயிட்டு இருக்காங்க. கூட்டம் பயங்கர கூட்டம். கூட்டமாக இது ஒரு ஆசிரமம் தான். சடை சாமிகள் ஆசிரமமா இது. இதுவும் கிரிவலம் போற வழியில தான் இருக்குது. உள்ள போறதுக்கு அப்படியே லைன் தான் உள்ள போகணும் போல. இங்கேயும் அன்னதானம் தான் நடக்குது. எல்லா ஆசிரமத்துக்கு முன்னாடி அன்னதானம் தான் கொடுக்குறாங்க. லட்சக்கணக்கான மக்கள்கள் வராங்க. இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். அவ்வளோ கூட்டங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் தான். பார்ப்போம். நிறைய கூட்டங்கள் இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வராங்க. கிருஷ்ணர் கோயில் இது உள்ள. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆஞ்சநேயர் கோயில். இது கிருஷ்ணர் கோயில். வெளியே போகணும். நச்சு இனி இந்த சுற்றி வெளியே போக வேண்டியது. இந்த பக்கம் வெளியே அப்படியே கிரிவலம் போயிட்டு இருக்காங்க. கிரிவலம் போகிற பாதையில் தான் அந்த கோயில்கள்லாம் அப்படியே இருக்குது லைனாக.
ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. திரும்பியும் வந்துட்டாரு. அங்க ஒரு நித்யானந்தா மடம் இருந்தது. இந்தா வந்துட்டாரு அந்த தலைவன் கைலாசா திருவண்ணாமலை. எப்படி இருக்காரு பாருங்க. உள்ள ஜம்முன்ட்டு நிறைய பீடம் சைட்ல இருந்தது 2 பக்கமும். ஆனா இவரு பீடத்தை பாருங்க எப்படி களை கட்டுதுன்ட்டு. நம்ம தலைவன் எப்பவும் செழிப்பா தான் இருக்காப்ல. எப்படி ஃபுல்லா அன்னதானம் தான். இவர் இடத்துல தான் அன்னதானம் எப்பவும் நடக்குது. யாரு செழிப்பா இருக்காங்களோ இல்லையோ இந்த தலைமை மடம் செழிப்பா இருக்குது. மக்களையும் செழிப்பா வச்சிருக்காப்ல பாருங்க. தலைவனுக்குன்ட்டு யாரெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் பாருங்க. பாருங்க தலைவனுக்கு அர்ச்சனை தான் அபிஷேகம் தான். நம்ம களை கட்டி இருக்காப்புல தலைவன். நித்யானந்தா தான்ப்பா. ஆமா ஃபர்ஸ்ட் மலை கிட்ட இருந்து அப்படியே நம்ம சுத்தி ஒரு பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது மலை கிட்ட தெரிஞ்சு இப்போ நம்ம நேராவே தெரியுது பௌர்ணமி. அப்படியே கிரி போய்கிட்டே இருக்குது. சரியான கூட்டம் இருக்கு. சங்கனாதான் மணங்குறாங்க. கிரிவலத்தை கம்ப்ளீட் பண்ண குரூப்புகள் எல்லாமே அந்த மகிழ்ச்சியை சங்கநாதம் முடங்கி கொண்டாடுறாங்க. கூட்டம் திரும்பியும் அடுத்த கிரிவலத்துக்கு அடுத்த குரூப்புகள் ரெடியாக போயிட்டு இருக்காங்க. நம்ம முடிச்சிட்டோம். இனி அடுத்த செட்டு அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம இப்பதான் முடிச்சிருக்கோம். இப்ப அடுத்த உள்ள அதே மாதிரி போறாங்க. ஒரு கூட்டம் இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா அப்படியே நடந்துகிட்டே தான் இருக்கும். 4 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே முடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இப்பதான் முடிச்சோம். அடுத்தால ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம முடிச்சுட்டு வீட்டு கிளம்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இனி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு வழியா கிரிவலத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு வழியா கிரிவலம் கம்ப்ளீட் ஆயிட்டு இனி தொடர்ந்து 2 பௌர்ணமிக்கு கிரிவலத்தை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. நீங்களும் கிரிவலம் வரல அப்படின்னா வாங்க, வந்து நடங்க. நமக்கு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். மணி தானே இப்போ 9 மணி. 6, 7, 8, 9 4 மணி நேரத்தில் நடந்து முடிச்சிட்டோம். ஓரளவு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நடக்க ஈஸியாயிரும். வாங்க, யாரும் வராத ஆட்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து கிரிவலத்தை சந்தோஷமாக முடிச்சுட்டு ஈசனோட அருளை பெற்றுட்டு போங்க.